அருட்பெருஞ்சோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா வடலூர் சத்திய ஞான சபையில. சத்திய ஞான சபை என்றாலே நாம் அனைவருக்கும் நினைவு வருவது வடலூர் தைப்பூச பெருவிழா. ஆமாங்க, வடலூர் தைப்பூச பெருவிழா வருகின்ற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2026 இந்த சத்திய ஞான சபையில தான் நடைபெற உள்ளது. ஸோ நம்ம தைப்பூச பெருவிழாவிற்கென்றே நமது திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் சார்பாக தைப்பூச ஜோதி சாதனா என்ற ஒரு 2 நாள் பயிலரங்கம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். வரக்கூடிய ஜனவரி மாதம் 17, 18 2 நாட்கள் திருவண்ணாமலை நமது வள்ளலார் சன்மார்க்க சங்கத்துல ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது. தைப்பூச ஜோதி சாதனா இந்த 2 நாள் பயிலரங்கத்துல உங்களுக்கு அங்க தங்குறதுக்கு இடம், சாத்வீக உணவு கொடுத்துருவாங்க. தினசரி காலை மாலை திருவருள் வழிபாடு, வடலூர் என்றால் என்ன, சத்திய ஞான சபை என்றால் என்ன, சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன, ஸோ பெருமான் அவர்கள் ஏன் ஞான சபை அமைத்தார்கள், தைப்பூச பெருவிழா என்பது எப்படி ஞானத்தோட மெய்ஞானத்தோட தொடர்பு கொள்வது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு 2 நாள் பயிலரங்கமா கொடுத்து ஸோ 17, 18 பயிற்சி முகாம் நிறைவடைந்த பின்னாடி 19ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையும் இங்கே கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் தங்கள் இல்லங்களை கடைபிடித்து, எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா 2 வேளை உணவு, சாத்விக உணவு, வள்ளல் பெருமான் கூறிய கரிசலாங்கண்ணி, காய்கற்ப மூலிகைகளை எப்படி பயன்படுத்துகிற அந்த பயிற்சி மாலை சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதை உள்வாங்கி கொண்டு அந்த 15 நாள் நீங்கள் தொடர்ந்து இல்லங்களில் பயிற்சி செய்து கொண்டு ஜனவரி 31ஆம் தேதி இங்கே வடலூரில் நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. அங்கே கலந்து கொண்டு 1ஆம் தேதி தைப்பூச பெருவிழாவில் ஜோதி தரிசனம் கண்டு 3ஆம் தேதி திருவரை தரிசனம் கண்டு இந்த தைப்பூச ஜோதி சாதனா பயிற்சியை நிறைவு பெற உங்களுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஸோ இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள விரும்பக்கூடிய அன்பர்கள் அதற்கான எண்களை கீழே கொடுக்குறோம், தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக ஆன்மீக தேடுதல் உள்ளவங்க, ஞானம்னா என்ன, வள்ளல் பெருமானார்னா யாரு, சித்தர்கள் ஞான ரகசியங்கள்லாம் சொல்றாங்களே, வள்ளல் பெருமான் திருவருட்பால என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தால் ஆமாம் அவசியம் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பயிற்சி தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், திருவண்ணாமலையில் ஜனவரி 17, 18 தைப்பூச ஜோதி சாதனா இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்க. இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.